Hello friends, welcome back my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல குஸ்கா plain பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாலாம் வதங்கின அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா தழை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நீள்வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 3த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இது கூட நாம் 1 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டோட ரைஸை நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். 1 கப் பாசுமதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து ஒன்றா லேசாக கலந்து விட்டுடலாம். இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது இது நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு ரைஸ் மட்டும் மேலே வரும். இந்த ஸ்டேஜில் லேசாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சிம்மில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். விசில் வைக்கணுன்னா மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட குஸ்கா plain பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.